This video is sponsored by Gent Reviews. Gent Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸ் நீங்கள் ஜென்ட் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நள்ளிரவு நேரத்தில் அதிவேகமாக சென்ற கார் லாரியின் ஒன்றின் மீது மோதியதால் மிக மோசமான விபத்து ஏற்பட்டது. இதில் 6 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் ஒருவர் படுகாயமடைந்தனர். இதற்கிடையே விபத்து நடப்பதற்கு சில மணி நேரம் முன்பு அவர்கள் மது குடிப்பது போன்ற வீடியோ இப்போது இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் தாறுமாறாக வாகனத்தை ஓட்டி சென்று விபத்துகள் நடந்து வருகிறது. அப்படியொரு மோசமான விபத்து தான் உத்தரகாண்ட் மாநிலம் டோராட்டூனில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ONCG சவுத் என்ற பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 1:30 மணியளவில் மிக மோசமான விபத்து ஏற்பட்டது. அதில் வேகமாக சென்று கார் ஒன்று லாரியின் பின்புறம் மோதியதில் காரில் பயணித்த 6 பேர் உயிரிழந்தனர். ஒரு மாணவர் படுகாயமடைந்தார். விபத்தில் சத்தம் கேட்டு அதில் சிக்கியவர்களை மீட்க அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தபோது அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அதீத வேகத்தில் வந்திருந்ததால் மாணவர்களின் உடல் நசுங்கியும் உடல் உறுப்புகள் கட்டாகியும் இருந்தன. இது தொடர்பான கொடூரமான CCTV காட்சி இணையத்தில் இப்பொழுது பரவி இருக்கிறது. இதற்கிடையே விபத்து குறித்து சில கூடுதல் தகவல்கள் இப்பொழுது வெளியாகி உள்ளது. அதாவது, விபத்தில் சிக்குவதற்கு முன்பு அந்த மாணவர்கள் மது குடித்து பார்ட்டி செய்துள்ளனர். அந்த மாணவர்கள் BMW கார் ஒன்றை ஓவர்டேக் செய்ய முயன்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது CCTV கேமராவில் பதிவாகி உள்ளது. ட்ராக் மீது கார் அதீத வேகத்தில் மோதியதால் உள்ளே இருந்த மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். வாகனம் முழுமையாக சிதைந்து போனது. அந்த அளவுக்கு வேகமாக அவர்கள் வாகனத்தை ஓட்டியுள்ளனர். இந்த சூழலில்தான் விபத்துக்கு சில மணி நேரம் முன்பு அவர்கள் பாட்டு கேட்டுக்கொண்டே மது குடிக்கும் வீடியோ இணையத்தில் வெளியாகியது. இதனால் மது போதையில் காரை ஓட்டி அந்த விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் பிரேத பரிசோதனை முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் மாணவர்கள் போதையில் இருந்தார்களா என்பதை போலீசாரால் உறுதி செய்ய முடியவில்லை. செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடந்த இந்த விபத்து காரில் இருந்த 6 பயணிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 25 வயதான சித்தேஷ் என்பவர் மட்டும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். அவர் அருகே உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். சித்தேஷ் ஐபோன் பயன்படுத்தி வந்துள்ளார். விபத்து நடந்த உடனே அவரது ஐபோன் போலீசாரின் கட்டுப்பாட்டு அறைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறது. இதன் காரணமாகவே உயிருக்கு போராடிய அவரை துரிதமாக செயல்பட்டு போலீசாரால் காக்க முடிந்தது. சித்தேஷின் இன்னும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு இன்னும் சுயநினைவு திரும்பவில்லை. இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் மகன் மது குடித்துவிட்டு கார் ஓட்டியதாக யாரும் ஊகிக்க வேண்டாம் என்று சித்தேஷின் தந்தை கேட்டுக்கொண்டுள்ளார். உயிரிழந்த 6 பேரும் 19 முதல் 24 வயதான கல்லூரி மாணவர்கள் என தெரிகிறது. விபத்துக்கான காரணத்தை அறிய அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஓட்டுநர் மது போதையில் இருந்தாரா என்பது தெளிவாக தெரியாத நிலையில் இப்பொழுது அவர்கள் மது குடிப்பது போன்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.